இன்றைய தவக்கால சிந்தனையாக உன் மேலான மீட்பை இழந்து விடாதே என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்துல மனிதன் மேலானது என்று நினைக்கிறது என்ன? எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், என் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு படிக்க வச்சு எல்லாரும் பாராட்டுற விதத்துல என் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கணும்னு சொல்லி எல்லாம் நாம் கனவு கண்டு மேலானது என்று சொல்லி உலக காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலக காரியங்கள் எல்லாம் ஒரு நாளும் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்காது. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது மீட்பின் அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்க வேண்டும். அதுவே மேலானது. மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி அதை குறித்தே ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, மீட்பு என்பது என்ன? யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை சொல்லுகிறது, அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகும் அருளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை நம்முடைய உள்ளத்தில சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுவதுதான் மீட்பின் அனுபவம். அந்த மீட்பின் அனுபவம் நமக்கு இருக்கிறதா? சிந்தித்து பார்க்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பாருங்கள், திருவிவிலியத்திலே நீதி தலைவர்கள் 13ஆம் அதிகாரத்திலே மனோவா என்பவரின் மனைவியோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அவன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கு நசீராக அவன் இருப்பான், பெலிஸ்தியர் கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், பெலிஸ்தியர் சிம்சோனை கயிறுகளால் கட்டி வைத்தனர். அவனுக்குள் ஆவியானவருடைய ஆற்றல் இறங்கி வந்த பொழுது அவன் பச்சை கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான் என்று சொல்லி திருவிவிலியம் சொல்லுகிறது. அப்படி ஆண்டவருடைய ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்ட சிம்சோன் ஒரு நாள்ல தெலிலா என்கிற பெண்ணை அவன் காதலித்துக் கொண்டிருந்தான். அந்த பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இவனுக்குள் செயல்படுகிறது, அந்த ஆற்றல் எங்க இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படி அவனை நச்சரித்துக் கொண்டே இருந்தான். அந்த பெண் மீது கொண்ட காதலின் நிமித்தம் ஒரு நாள் அந்த ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தினான். என் தலை மயிரை மழித்து விட்டால் என் ஆற்றல் என்னிடமிருந்து அகற்றப்பட்டு போகும், நான் ஆற்றலை இழந்து விடுவேன் என்று அவன் சொன்னான். அந்த பெண் என்ன செய்தால், ஒரு நாள் அவனை தூங்க வைத்து அவனுடைய தலையை மழித்து ஆற்றலை இழக்கச் செய்தான். அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு போயின. அப்போதான் அவன் உணர்ந்து கொண்டான், ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டேன் என்று சொல்லி மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் அவன் இழந்து போன மேலான அந்த ஆற்றலை திரும்பவும் சிம்சோனுக்குள் கொடுக்கிறதை திருவிவிலியம் சொல்லுகிறது. என கருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இறுதி வரை நிலை நிற்கிறவனே மீட்கப்படுவான் என்று சொல்லி. பாருங்க, திருத்தூதர் பவுல் சொல்லுகிறார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்தால் அதனால் பயன் என்ன என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய நிலை என்ன? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் ஆண்டவர் கொடுத்த மீட்பின் அனுபவத்தை இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ? இன்றைக்கு சிந்திக்கும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட மீட்பை இறுதி வரைக்கும் இழந்து போகாதபடிக்கு வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் நம்மையே அர்ப்பணிப்போம். ஆமென்.